இன்னும் எத்தனை இயர் ஆனாலுமே ட்ரெண்டிங்கில் இருக்க போகிறது வெயிட் லாஸ் மட்டும்தாங்க. நிறைய யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இருக்கிறது ஒரு லைஃப், அதனால உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா நான் வெயிட் லாஸில் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், திடீர்னு எதனா உடம்பு சரியில்லாமல் ஆகும். அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. நீங்கள் வெயிட்டை குறைச்சே ஆகணும், உங்களுக்கு கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்லா இருந்த வரைக்கும் யோசிக்காதவங்க உடம்பு சரியில்லாதப்ப தான் யோசிப்பாங்க. அப்பா, உடம்பும் நம்மளுடைய ஆர்கன்ஸும் எவ்வளோ காஸ்ட்லி அப்படின்றதே தெரியும். அடப்போ சக்தி, எக்ஸசைஸ் பண்ணவே டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? எக்ஸசைஸ் பண்ணாமலே நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சிடலாம். இரும்பு கடாய் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் 1 கப் கொள்ளு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். 1/2 கப் கடலைப்பருப்பு, இதையுமே 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். உளுந்து 1/2 கப், 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இதையும் நல்லா கோல்டன் கலரில் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு பெருங்காயமும் வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்ல ஜீரணமாகும். வரமிளகா 1 கப் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. நாட்டு பூண்டு 8 எடுத்திருக்கேன். இதை குத்துக்கல்லில் அப்படியே தோலோடு தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு உங்கள் இஷ்டம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு கண்டிப்பாக சேர்க்கணும், ரொம்ப நல்லது. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு இதை நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்துடுங்க, கருகவே கூடாது. இப்போ பூண்டு வறுத்த எண்ணெயே கொஞ்சம் இருக்குது, அதுலேயே கருவேப்பிலையும் மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துடலாம். 1/2 கப் எள்ளு, இதை நல்லா வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. வறுத்து வச்ச 8 பொருளுமே நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் 90% நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் டப்பியில் வைங்க. எனக்கு எதுவுமே செய்ய வராதுன்னெலாம் ஃபீல் பண்ணாதீங்க. செய்ய செய்ய ஈஸியாகிடும். காரம் கம்மியாக இருந்தால் வரமிளகா வறுத்து சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இல்லைனா கொள்ளு வறுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. வெயிட் அதிகமாக ஏறாமல் இத்தனை வருஷமாக நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.